உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறிப்பிட்ட ராசியினருக்கு குறிப்பிட்ட தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. உதாரணமா எதிரியால எனக்கு தொல்லை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா வீட்டுல வச்சு வாராகியம்மனை வழிபடலாமா? வராகியம்மனை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. இது வந்து கண்டிப்பா வந்து எந்த விதமான விக்கிரகமா இருந்தாலும் 3 அடிக்கு மேல போச்சுன்னா அது அந்த சிற்பக்கலை சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு உண்மையாவே இந்த செய்வினை அப்படிங்கிறது இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? ஒருவனை அழிக்கக்கூடிய மந்திரம் வந்து அதிகம். அப்போ மாந்திரிகத்துல பிரயோகம் அஷ்டமா சித்து, அதுல குறிப்பிட்ட சித்து மாறானம். உண்மையாவே இந்த வசியம் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது? அதுல எத்தனை வகைகள் இருக்குமா? தொழில் வசியம் செய்ய முடியும், பண வசியம் செய்ய முடியும், மீன் பிடிக்கிறோமா அது கூட வசியம் பண்ண முடியும். இந்த நேரத்தினால எப்படி வேணாலும் சாமி கும்பிடலாம். அகோரிங்கன்னா பிணத்து மேல உட்காந்து கும்பிடுறாங்க. அதை விடவா ஒரு மாதவிடாய் வந்து நம்மளுக்கு இதுவாயிட போகுது. என்னால என்னோட 5 புலன்கள் அடக்க முடியாது அப்படின்னா நான் மாலை போடுறதுல பிரயோஜனமே இல்லை. ஒருத்த மாலை போடுறான்னா 48 நாள் ஒரு மண்டலம் வந்து சாஸ்திரம் இருக்க சொல்கிறது. இப்ப வரக்கூடிய இந்த 2026 யாருக்கான ஒரு வருடமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறை கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. அதாவது கண்டிப்பா வந்து நாட்டை ஆளணும்னா தகுதி வேணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளி உபாசகர் அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா யார் யாரெல்லாம் எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருந்துகிட்டுதான் இருக்கு. சோ அதாவது இப்ப இந்த ராசி நேயர்கள் இந்த கடவுளை வழிபடணுமா அப்படிங்கிற மாதிரியுமே. சோ இப்ப யார் யார் எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு நம்மளோட நேயர்களுக்காக. அதாவது நிறைய அன்பர்களுக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்துல வந்து நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. உதாரணமா ஒவ்வொரு சாமி பேரு சொல்லும் பொழுது ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். காளி அப்படின்னா பயம் வந்துடும். அதாவது அம்மன் மீனாட்சி அப்படின்னா ஒரு கருணை வடிவமான ஒரு தெய்வமா பார்க்கப்படுது. முருகர் அப்படின்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு தெய்வமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த தெய்வங்கள் பேரை கேட்கும் போதே சில உணர்வுகள் நம்ம மனசுக்குள்ள வரும். அந்த உணர்வுகளுடைய அம்சம் தான் அந்த தெய்வத்துடைய அம்சம். காளி வந்து வீரத்துக்குரிய அம்சம். அதாவது ஒரு செல்வம் வேணும், ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து அனுபூதி வேணும், அதாகப்பட்டது இந்த அஷ்டமா சித்து இந்த மாதிரி வழிபாடுகள் மேற்கொள்றவங்க எல்லாம் முருகரை வழிபாடு பண்ணணும். வரம் அதாவது செல்வம் நிறைய கொழிக்கணும், அனுகிரகம் தேவை அப்படின்னா மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணணும். கல்விக்கு சரஸ்வதி, இதெல்லாம் நார்மலாவே எல்லாருக்கும் தெரியும். ஆனா சமீப காலமா சில விதமான ஜாதகர்கள் ஜோதிடர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ராசிக்காரங்க இந்த தெய்வத்தை கும்பிடுங்க, இந்த ராசிக்காரங்க இந்த தெய்வத்தை கும்பிடுங்க. என்ன கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பொதுவான ராசி பலன் எடுத்துக்கிறதே வந்து தப்பான விஷயம். ஜாதகத்தை இருக்கிற நிலையை பொறுத்தும் அந்த கிரக சஞ்சாட்சரங்களை பொறுத்தும் ஒவ்வொருக்கும் கிரக நிலைகள் அமைகிறது. ஒரே நேரத்துல ஒரே சமயத்துல பிறந்த பிள்ளைங்களுக்கு கூட வந்து அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அப்போ குறிப்பிட்ட ராசியினருக்கு குறிப்பிட்ட தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. நம்மளுக்கு வேண்டிய நேரத்துல ஒரு உதாரணமா எதிரியால எனக்கு தொல்லை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா காளி, பிரத்திங்கிரா, வாராகி அந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம். எனக்கு வந்து கடன் அதிகமா இருக்குதுன்னா நரசிம்மர், மகாலட்சுமி, முருகர் வழிபாடு பண்ணலாம். எனக்கு வந்து பிள்ளை பேரு இல்லை, எனக்கு வந்து கல்வி ஞானம் தேவைப்படுது அப்படின்னா முருகர் வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி தேவைக்கு தகுந்தது போல வழிபாடுகளை மேற்கொள்ளணும். அந்த வழிபாடுகளை மிகவும் சிறந்த முறையில நம்ம வழிபாடு பண்ணணும். கண்டிப்பா. இப்ப நம்ம லாஸ்டா பேசும்போது வாராகியம்மனை பத்தி பேசியிருந்தீங்க. இப்ப நிறைய பேர் வந்து வாராகி உபாசகரா இருக்கிறாங்க. வாராகிய வழிபடணும்ன்ற ஒரு ஆசையுமே அவங்களோட மனதுல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா, வீட்டுல வச்சு வாராகியம்மனை வழிபடலாமா? அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவ்வளோ அடிக்குதான் வந்து சிலை வைக்கணும், போட்டோ ஃப்ரேம் வைக்கணும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாராகியம்மனை எப்படி வழிபடுறதுமா? 100% நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயங்கள்.
வராகியம்மனை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. இது வந்து கண்டிப்பா வந்து வழிபாடு பண்ணக்கூடாதுதான். ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் வந்து ஒரு சம்ஹாரத்துக்கு உண்டான தெய்வம், போர் தெய்வமாக வழிபடக்கூடிய தெய்வம் வாராகி. வாராகிக்கு வந்து ராஜராஜன் கோவில் கட்டினாருன்னா ஒரு போருக்கு முன்வதில் கோவில் கட்டியிருக்கிறார். ஒரு போருக்கு போக போறாரு அப்படின்னா அவர் வழிபடுவதற்காகவே தனிப்பட்ட முறையில் ஆலயம் அமைத்து பண்ணாரு. தன்னுடைய வீட்டிலேயோ அரண்மனையிலையோ வச்சு வழிபாடு பண்ணல. அப்போ ஒரு கோவில்ல இருக்க வேண்டிய தெய்வம் முதல் விஷயம். எல்லா சப்தமாதர் இருக்கிற ஆலயத்திலையும் வாராகி அம்மன் இருப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் வாராகினா என்னன்னு தெரியாம தான் இருந்தது. என்னைக்கு சோசியல் மீடியான்னு வந்ததோ அதுக்கப்புறம் தான் வாராகினா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு என்ன பரிகாரங்கள் யார் யார் சொல்றாங்களோ அதெல்லாம் வீட்டுல வந்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. குறிப்பிட்டு சில பேருக்கு சில பரிகாரங்களால நிவர்த்தி கிடைச்சிருந்தாலும் அதே பரிகாரம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. வராகி அம்மன் உக்கிரமான தெய்வம். வராகி அம்மனுடைய வழிபாடு உபாசனை என்பது ரொம்ப 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 சிரமம். வித்யா உபாசனையை விட வராகி உபாசனை வந்து ரொம்பவும் சிரமமான விஷயம். மந்திர பீஜாட்சரங்கள்லாம் உச்சரிக்கிறது கஷ்டம். அந்த பீஜாட்சரங்களை வந்து நம்ம தப்பா பிரயோகம் பண்ணோம், தவறான முறையில வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு தப்பான பலன்கள் தான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வராகியம்மன் வழிபாடு பண்ண ஆசைப்படுறேன், வராகியம்மன் எனக்கு தெய்வமா வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒண்ணு கோவிலுக்கு போயிட்டு நீங்க தினம் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். இல்ல போட்டோ ஃப்ரேம் வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி நிவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணலாம். விக்கிரக வழிபாடு என்பது கண்டிப்பா வந்து வீட்டுல வந்து தகாது. அதே போல எந்த விதமான விக்கிரகமா இருந்தாலும் 3 அடிக்கு மேல போச்சுன்னா அது அந்த சிற்பக்கலை சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அழகு சார்ந்த பொருள். ஆலய கோபுரத்துல நிறைய விதமான விக்கிரகங்கள் இருக்குது இல்லையா? ஒரு கோவிலுக்கு போனோம்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து கோபுரம் உச்சி வரைக்கும் நிறைய விக்கிரகங்கள் இருக்குது. ஆனா அந்த விக்கிரகம் எல்லாத்துக்கும் பூஜை நடக்கிறது கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றதோட சரி, துவார சக்திக்கு கூட பூஜை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பெருசா இருக்கும். அது சிற்பக்கலை சாஸ்திரம் பிரகாரம் அழகு கலையை சார்ந்து விடுகிறது. அதனால 1 அடிக்குள்ள 3 அடிக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வந்து வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணணும்னா நித்தியப்படி நிவேத்தியம் வைக்கணும், அபிஷேகம் பண்ணணும், பூஜை முறைகள் இருக்கணும். அதுலயும் உக்கிரமான தெய்வங்களை காளி, வாராகி அம்மன் இவங்களெல்லாம் வீட்டுல வச்சுக்க தகாது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாதவிடாய் என்பது இருக்கிறது, கன்னி பெண்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய எல்லா நேரங்களும் நம்ம சுத்தமா இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இறப்பு நேரிடும். நம்ம வந்து உதாரணமா வீட்டுல வராகியம்மன் விக்கிரகம் வைக்கிறோன்னு வச்சுங்க, வழிபாடு பண்றேன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுல இறப்பு நேரிடுகிறது. அப்ப அந்த விக்கிரகத்தை எங்க கொண்டு போய் வைப்பாங்க? வைக்க முடியாது. பூஜை நித்தியப்படி பண்ணணும். ஒரு இறப்பு தீட்டுல இருக்கிறவங்க எப்படி அந்த பூஜையை பண்ண முடியும்? இந்த மாதிரி சிரமங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முக்கியமான சில குறிப்பிட்ட தேவதைகளை கோவில்ல வச்சு வழிபாடு பண்றாங்க. இப்போ அதே மாதிரி நிறைய மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, செய்வினை மாந்திரிகம் அப்படிங்கறத அடிக்கடிக்கு நம்ம எல்லாருமே வந்து காதுல அதிகமா கேட்கிறோம். ஒருத்தவங்களுக்கு உண்மையாவே இந்த செய்வினை அப்படிங்கிறது இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? செய்வினைக்கு வந்து பலவிதமான அறிகுறிகள் வந்து இப்ப இருக்கு. வியாதிகள் அப்படின்னு சொன்னா சித்தர்கள் சொல்றாங்க 4448 வியாதிகள் இருக்குதான். 4448 வியாதிகள் இன்றைய உலகத்துல இருக்கிறதா சித்தர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு அதுக்கெல்லாம் மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒருத்தனுடைய இறப்பை வந்து ஒரு நாள் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஒருவருடைய பிறப்பை ஒரு மருத்துவத்தால சரியா குறிக்க முடியுமானா குறிக்க முடியாது. கர்ப்ப காலத்தை வந்து எந்த விதமான வைத்தியராலையும் வந்து சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்குது. அது 2ஆக இயங்குகிறது. என்னன்னா ஒண்ணு பிளஸ் ஒண்ணு மைனஸ், எதிர்மறை நேர்மறை. தெய்வங்கள் இருப்பது அப்படின்றது எந்த அளவுக்கு 100க்கு 100 உண்மையோ அதே போல ஆத்ம சக்திகள், தீய சக்திகள், பரதேவதைகள், துர்தேவதைகள் இருப்பதும் உண்மை. ஒரு பிரயோகம் வந்து 2 விதமா பிரயோகம் பண்ண முடியும். மந்திர பிரயோகம் வந்து 2 விதமாக இருக்கிறது. வேதம் என்பது 4. அதுல வந்து இப்ப வரைக்கும் வந்து அதர்வண வேதம் மறைக்கப்பட்டுதான் இருக்குது. முழுமையா வந்து அதர்வண வேதம் சொல்லணும் யாராலையும் சொல்ல முடியாது. அதர்வண வேதத்துல மாராணத்துக்கு உண்டான மந்திரங்கள் அதிகம், ஒருவனை அழிக்கக்கூடிய மந்திரம் வந்து அதிகம். அப்போ மாந்திரிகத்துல பிரயோகம் அஷ்டமா சித்து, அதுல குறிப்பிட்ட சித்து மாராணம். அது 8வது சித்தாக சித்தர்கள் சொல்றாங்க. ஏன் மாராணம் வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா ஒருத்தன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறன்னா அவனுக்கு வந்து எல்லா திறமையும் வேணும். உதாரணமா ராஜா வந்து திறமையை ஆள மட்டும்தான் முடியும் அப்படின்னா எதிரிகளால என்னைக்கும் அழிஞ்சு போயிருப்பாரு. ராஜா போரிட்டு எதிரியை அழிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ராஜாவே. அப்போ இந்த மாந்திரிகருக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா அடுத்தவனை அழிக்கக்கூடிய வித்தை தெரியணும். இது பேர் வந்து மாராணம். இந்த மாராணம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ல இருந்துதான் செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல்,
வைப்பு, இந்த மாதிரி பலவிதமான பிரிவுகள் இருக்கிறது. அந்த மந்திர பிரயோகங்கள் மூலியமா ஒருவருக்கு தீவினையை ஏற்படுத்தக்கூடிய செய்முறை தான் செய்வினை. அது ஏவல் மூலியமா செய்யலாம், மருந்து வைக்கிறது மூலியமா செய்யலாம். நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது. மாந்திரிகம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அதுல மாறான் என்பது அற்புதமான ஒரு விஷயம். அதை தகுந்த நேரத்துல சரியான இடத்துல பிரயோகம் பண்ணா அது நல்லதாக மாறும். தேவையில்லாத இடத்துல பிரயோகம் பண்ணா பிரச்சனை தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தவங்க செய்வினை வச்சிருக்காங்க. இது எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கும்? சில பேர் ஆயுள் முழுதும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் 1 மாதம் 2 மாதம் தான் வந்து தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஒரு செய்வினைனா அது எத்தனை ஆண்டு காலம் அதோடைய முதல் வாழ்வு விஷயம், காலம்? ஒருத்தருக்கு நம்ம செய்வினை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ம். அந்த நபருக்கு அவருடைய காலம் நல்லா இருந்தா கண்டிப்பா அவருக்கு செய்வினை எடுப்படாது. ஓ. அவருக்கு வந்து செய்வினை எடுப்படாது. அவருடைய கிரக சஞ்சாட்சரங்கள் சரியில்லாத போது ம். கர்ம வினைகள் பற்றி கொள்ளும் பொழுது இந்த செய்வினை தாக்கம் என்பது ஒருவருடைய ஜாதகத்துல அதிகமா இருக்கும். ராகு தான் இந்த ஜாதகத்துல வந்து அந்த செய்வினை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக விளங்குகிறது. அப்போ இந்த இடத்துல ஒருத்தருக்கு செய்வினை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ம். குறிப்பிட்ட சில காலத்துல அவர் உடைமைகளை, உற்றார்களை எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாழணுன்ற எண்ணமே இருக்காது இல்லையா? ம். அது நம்பிக்கையே போயிடும். தொடர்ந்து பலவிதமான உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்பத்துல கஷ்டம், யாருமே இல்லை, சாப்பாட்டுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குதுன்ற நிலைமை ரொம்ப அதிகமா நீடிச்சா அந்த முடிவு என்னவா இருக்கும்? உயிரை விடுறதுதான் முடிவா இருக்கும். அவருக்கு உயிர் விடுறது விதி, ஆனா செய்வினையால விடுவதுதான் காரணம். ஆக மொத்தம் ஒரு செய்வினையால ஒருத்தரை சாவடிக்க முடியாது. சாகிற அளவுக்கு உண்டான நரக வேதனையை செய்வினையால கொடுக்க முடியும். அவருடைய கிரக சஞ்சாட்சாரங்கள், காலங்கள், அந்த பாவ கிரகங்கள் எப்படி அவருக்கு எந்த நேரம் செயல்படுகிறதோ அது வரைக்கும் அந்த செய்வினை பிரச்சனை ஒரு ஜாதகத்துல கண்டிப்பா நீடிக்கும். இப்போ ஒருத்தவங்களோட ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அவங்கள பாதிக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த அந்த ஜாதகம் நல்லா இருக்கவங்களுக்காகவே ஒரு செய்வினையை ஏவி விடுறாங்க. இப்ப அது அவங்களுக்கு அடையலைன்னா அந்த செய்வினை என்ன ஆகும்? 100க்கு 100% பொறுமையா வெயிட் பண்ணும். அந்த காலம் எப்ப வரும், வரும் அப்படின்னு. அவங்கள வந்து எப்ப நம்ம பற்றி கொள்ளலாம், எப்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கெட்ட நேரம், கெட்ட திசை வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்துல அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. நிறைய பேர் சொல்றது என்னன்னா வசிய மை இருக்கு, பிசினஸ வசியம் பண்ணலாம், பெண்களை வசியம் பண்ணலாம், காதலர்கள் பிரிஞ்சிருந்தா கூட அவங்கள வசியம் பண்ணி சேர்த்து வச்சிடலாம்னு சொல்றாங்க. உண்மையாவே இந்த வசியம் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது? அதுல எத்தனை வகைகள் இருக்குமா? வசியம் என்பது வந்து அதுதான் சொன்னேன் இல்லையா, மாந்திரிகத்துல ஒரு வசியம் என்பது ஒரு சாப்டர். அஷ்டமா சித்துல ஒரு சித்து வசியம். ஆ. அந்த வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, தொழில் வசியம் செய்ய முடியும், பண வசியம் செய்ய முடியும், ஜனவசியம் செய்ய முடியும், மீன் பிடிக்கணுமா அதுக்கு கூட வசியம் பண்ண முடியும். மாந்திரிகத்துல இடம் இருக்குது. ஓட்டப்பந்தயத்துல வெற்றி பெறுவதற்கு வசியம் இருக்கிறது, சூதாட்டத்துல வெல்வதற்கு வசியம் இருக்கிறது, தன்னுடைய மனைவியை பிரிய மனம் இல்லாதவர்கள் மனைவியோ கணவனோ தவறான வழியில போகும் பொழுது அவங்கள மாற்றி கொண்டு வருவதற்கு வசியம் இருக்கிறது, சம்பந்தமே இல்லாத பெண்ணையோ ஆணையோ வசியம் பண்றதுக்கு உண்டான வழி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது 100க்கு 100% இன்னைக்கு செய்யறாங்களா அப்படின்னா அது வந்து கண்டிப்பா இல்லை. அது வந்து யாராலையும் கையாள முடியாத விஷயம். ஏன்னா அந்த மாந்திரீக புத்தகத்துல பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாலும் அத செயற்கை கூட்டுப்பொருளை கொண்டு வந்து சேர்த்து சொல்ல முடியாது, பண்ணி பார்க்க முடியாது யாராலையும். பிரயோகங்கள், மந்திர ஜபங்கள் வந்து 1,08,000 10,08,000 சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் அதை உட்காந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆன்மீகத்தை பத்தி நிறைய பேருக்கு இப்ப வரைக்குமே நிறைய தேடல்கள் இருந்துகிட்டுதான் இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. முக்கியமா நம்ம எல்லார்களுடைய வீட்லயுமே வந்து இறந்தவங்களுக்கு அன்னைக்கு வந்து படையல் போடுவாங்க. அன்னைக்கு வந்து அந்த அமாவாசைய வந்து நம்ம வழிபடணுமா, இல்லைன்னா வந்து இறந்தவங்க இருக்காங்களே நம்மளோட முன்னோர்கள் அவங்கள வழிபடணுமாமா? அதாவது அமாவாசை என்பது வந்து ஒரு வெற்றுமையான நாள். நிலவு நம்மளுக்கு தென்படாத நாள், நிலவுடைய கதிர்வீச்சு இல்லாத நாள் தான் நம்ம சொல்லணும். அமாவாசை அன்னைக்கு கடல்ல வந்து சொரப்பு கம்மியா தான் இருக்கும், கடல் அலைகள் அதிகமா இருக்காது. ஏன்னா நிலவுடைய அந்த கதிர்வீச்சு அங்க இல்லைன்னு அர்த்தம். இந்த காலத்துல வந்து ஆத்மாவுடைய பலம் வந்து அதிகமா இருக்கும், வலிமை வந்து அதிகமா இருக்கும். அவங்க வந்து தன்னுடைய வீட்டுக்கோ தன்னை சேர்ந்தவங்களுக்கோ தன்னுடைய இடத்துக்கோ எங்க பிரியப்படுறாங்களோ அந்த அமாவாசை அன்னைக்கு அவங்களால பூமிக்கு வருவதற்கு உண்டான பலவிதமான நிபந்தனைகள் கொடுத்து அவங்கள வந்து பூமிக்கு அனுப்புவாங்க. அந்த நேரம் அவங்க பசிக்கு உண்டான சில விஷயங்களை தேடிக்கிட்டு தன்னுடைய சந்ததியினரை வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த அமாவாசை என்பது இருக்கிறது.
ஆக மொத்தம் அமாவாசை என்பது இறந்தவர்களுக்கு உண்டான ஒரு நாள், கடமையை செய்யும் ஒரு நாளாகத்தான் கருதப்படுகிறது. மாந்திரீகம் செய்யறவங்க அமாவாசையில தான் செய்வாங்க. ஏன்னா அன்னைக்குதான் ஆத்ம பலம் அதிகமா இருக்கு. அன்னைக்குதான் ஆத்மாக்களுடைய வலிமை அதிகமாக இருக்கிறது. அன்னைக்கு செஞ்சாதான் அது பலிக்கும். அப்போ இறந்தவர்களுக்கு உண்டான கடமையை செய்யும் நாளாகவும், மாந்திரிகம் செய்யறதுக்கு உண்டான நாளாகவும், பில்லி சூன்யம் போன்றவங்க அவசப்படுறவங்களே அந்த பரிகாரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய அமாவாசை வந்து ஒரு மிகப்பெரிய நாளாக வந்து கருதப்படுகிறது. ஆக மொத்தம் அமாவாசை அப்படின்றது இறந்தவர்களுக்கு உண்டான கடமையை செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள். கண்டிப்பா. அதே மாதிரி பெண்களை பொறுத்த அளவுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. மாதவிடாய் அப்போ வந்து வழிபடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா ஆண்களுக்கு அந்த மாதிரி சாஸ்திரம் எதுவும் கிடையாதாமா? அதாவது பொதுவாவே ஆண் பெண் ஆனாலும் வந்து இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு, இந்த மாதிரி நிறைய தீட்டுகள் வந்து நம்மளுடைய சனாதனத்துல வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு முழுமையா அலசி ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு பெண்ணாகப்பட்டவளுடைய கடமை என்ன அப்படின்னு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் அவங்க தான் பண்ணணும். கணவருக்கு வேலை சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும்தான். ஆனா ஒரு பெண்ணுக்கு வேலை என்னன்னா, அந்த கணவன் சேர்ந்த குடும்பத்தையும் பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்கணும், தன் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு சாமி கும்பிடணும் அப்படின்னா, அந்த முழு வேலையும் யாரை செய்யறோம்? பெண் தான் பாப்பாங்க வீட்டுல. பெண் தான் பண்ணணும். சமைக்கணும், அந்த விளக்கு பாத்திரங்களை தேய்க்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும். அந்த பெண் வந்து அவதிப்படக்கூடிய காலம், ஒரு மாதவிடாய் காலம் வந்து ஒரு பெண்ணால வந்து சொல்லி மாளாது அந்த விஷயங்கள்லாம். அப்பேற்பட்ட ஒரு அவதிப்படக்கூடிய நேரத்துல போய் இவளை சாமி கும்பிடு, வீட்டை சுத்தம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், யாருன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த காலகட்டத்துல ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை பயன்படுத்தி அவங்கள ஒரு மூலையில உட்கார வச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து அவங்கள பத்திரமா பார்த்துப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சடங்கு முறை தான் இந்த மாதவிடாய் ஒரு சடங்கு முறை. 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வராத, ஒரு பக்கம் உட்காந்துக்கோ, இப்படி இரு அப்படி இரு, இதெல்லாம் சொன்னது அவங்களுடைய பாதுகாப்புக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த நேரத்துல வந்து நீ சாமி கும்பிடாதன்னா எந்த நேரத்துல வேணாலும் எப்படி வேணாலும் சாமி கும்பிடலாம். அகோரிங்கன்னா பிணத்து மேல உட்காந்து கும்பிடுறாங்க. அதை விடவா ஒரு மாதவிடாய் வந்து நம்மளுக்கு இதுவாயிட போகுது? கிடையவே கிடையாது. ஆக பெண்களுக்கு உண்டான சில நியதிகளை கொடுத்திருப்பது வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும், அவங்களுடைய உடல்நிலையை வந்து மனசுல கருத்துல கொண்டு அவங்களுடைய தேவைக்காக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ரெஸ்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்குதான் நம்மளுடைய சம்பிரதாயம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல நீ இப்படி இருந்துக்கோ, தனியா இருந்துக்கோ, யாரையும் சேராத, யாரு கூடயும் போகாத, கோவிலுக்கு போகாதுன்னா ரொம்ப டயர்டா இருக்கும். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்காத சில விதமான நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் வந்து மாதவிடாய் நம்மளே அழுக்குல தான் உண்டாயிருக்கிறோம். இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு மட்டும் இது வந்து இதுவா, பெண்கள் பார்க்க கூடாதா இப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா, அது நம்மளுடைய முட்டாள்தனம், அது நம்மளுடைய அறியாமை. ஆண்களுக்கு இதை விட கடுமையான நிபந்தனைகள்லாம் ஆன்மீகத்துல உண்டு. ஒரு ஆண் தெய்வத்தை பார்க்கணும், ஏதாவது ஒரு சித்தி அடையணும்னா அவன் வந்து அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், ஜபம் பண்ணணும், 2 வேளை குளிக்கணும், உணவு இது பண்ணக்கூடாது, தரையில படுக்கணும், இந்த மாதிரி நிறைய நீதிகள் உண்டு. ஆனா அதே பூஜைக்கு பெண்ணுக்கு நீதிகள் கிடையாது, நியமனங்கள் கிடையாது. இதெல்லாம் விஷயம் தெரியாதவங்க தான் மேலாக்க பார்த்துட்டு சொல்லக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம். நிறைய பேர் வந்து பக்த கோடிகள் வந்து மாலை அணிவிச்சு அவங்களுடைய கடவுள் அவங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கிறாங்க. சோ அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது? எந்த விதமான தெய்வத்தை வழிபாடு செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அது ஐயப்பன் ஆகட்டும், முருகராகட்டும், அம்மன் ஆகட்டும், ஏன் இயேசு கிறிஸ்து கூட மாலை போடுறாங்க, மாதா கூட மாலை போடுறாங்க. எந்த நபர்களா இருந்தாலும் தன் செய்த தவற திருத்திக்கிறதுக்கும், தவறு செய்யாம இருப்பதற்கும், வாழ்க்கையில மேன்மை அடைவதற்கும் தான் ஒரு மாலை போடுறோம், ஒரு பூஜை பண்றோம், ஒரு வழிபாடு செய்யறோம், தெய்வத்தை வழிபாடு பண்றோம். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரை நான் பாக்குறேன், மாலை போட்டுக்கிட்டு சிகரெட் பிடிக்கிறாங்க, மாலை போட்டுக்கிட்டு வெத்தலை பாக்க போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களோட வந்து தெய்வத்தை வழிபடுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. தவறு செய்யாதவன் யாருமே இல்லை, தவறு செய்யாதவன் மனிதனே இல்லை. அந்த தவறுகள்ல இருந்து விலகி கொஞ்ச நாளுக்காவது மாலை போட்டு விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தெய்வத்துக்கு உண்டான நியமனங்களோட வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு மாலை போட்டா இப்படிதான் நான் இருக்கணும் அப்படின்னா அப்படிதான் நம்ம இருந்து ஆகணும். இல்லைன்னா நீ மாலை போடக்கூடாது இல்லையா? அதுதான் உண்மை. நான் மாலை போட்டுப்பேன், சிகரெட் பிடிப்பேன், பாக்கு போடுவேன், இது என்னால நிறுத்த முடியாது, நான் கவுச்சு மட்டும் சாப்பிடாம இருப்பேன், அப்படின்னா தண்ணி மட்டும் அடிக்காம இருப்பேன், இப்படி எல்லாம் நம்ம சில பேர் வந்து அவங்களுக்கு தகுந்தது போல மாலை போடக்கூடிய வழிமுறையை மாத்தி வச்சிருக்கிறாங்க.
இது ரொம்ப தப்பான விஷயம். ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான வழிமுறை நெறிமுறைகளை கடைபிடித்து என்னால இருக்க முடியும்னு நான் மாலை போடணும். இல்ல என்னால அப்படி இருக்க முடியாது, என்னால என்னோட ஐம்புலன்கள் அடக்க முடியாது அப்படின்னா நான் மாலை போடுறதுல பிரயோஜனமே இல்ல. ஒருத்தன் மாலை போடுறான்னா 48 நாள் ஒரு மண்டலம் வந்து சாஸ்திரம் இருக்க சொல்கிறது. அந்த 48 நாளைக்கு கடுமையான விரதம். காலையில எழுந்து குளிக்கணும், கோவிலுக்கு போகணும், உணவு இப்படிதான் சாப்பிடணும், எச்சத்தட்டுல சாப்பிடக்கூடாது, பெண்கள் முகத்துல முழிக்க கூடாது, பெண்களுக்கு எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாது, நம்ம வந்து சில வழிமுறைகளோட வாழ்ந்து விட வேணும், நம்மளுடைய துணியை நம்மளே துவச்சிக்கணும். இப்படி எல்லாம் எதுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவனை சீர்திருத்துவதற்கு. வருஷம் ஃபுல்லா தப்பு செய்யறவன் 48வது நாள் ஒழுங்கா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்ய சொல்றது. நான் மாலை போட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்வேன்னா நீ மாலையே போடாம இருக்கலாம். அதனால தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கும் ரொம்ப பாரம்பரியமா ரொம்ப அற்புதமான வழிபாடுகளை கடுமையான விரதத்தை மேற்கொள்ற நபர்கள் நான் சில பேரை பார்த்திருக்கேன். ஆனா நிறைய நபர்கள் இப்படி இருக்காங்க. அது எனக்கு வருத்தமா இருக்குது. சொந்த கருத்தை தான் நீங்க பதிவிடுறேன். நிறைய அன்பர்கள் தயவு செய்து மாலை போட்டீங்க அப்படின்னா தகுந்த நிபந்தனைகளோடு நேதிகளோடு இருந்து தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு கிடைக்கிற பலன் வந்து 1000 மடங்கு அதிகமா இருக்கும். இப்ப வரக்கூடிய இந்த 2026 யாருக்கான ஒரு வருடமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஒரு ஆட்சி, ஒரு தலைவர் வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியது மக்கள். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இந்த இடத்துல வந்து ஆட்சியில இருக்கிறாங்க. அது வந்து குறிப்பிட்ட காலம் வரை நல்ல முறையில் நடந்தது. அதுக்கப்புறம் பணம் அப்படின்னு ஒரு விஷயம் விளையாடி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ இருக்குது. அது எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசுக்கு தான் வெளிச்சம். ஆனா விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறைகிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. அவருக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கிறது. அவருக்கு வந்து ஓரளவுக்கு அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது கண்டிப்பா வந்து நாட்டை ஆளணும்னா தகுதி வேணும், தகுதி வேணும், திறமை வேணும், ஆட்பலம் வேணும். இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதா நான் நம்புறேன். முயற்சி செய்து மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய நோக்கத்தோடு அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா வர சில விஷயங்கள் தேர்தல்ல அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கான நேர்காணல்ல நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்பவே நன்றிமா. நன்றிமா.